வாழ்வோம் வாழ வைப்போம். குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீடராகிய காவே லட்சுமராசி எனும் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. அது நம்ம குரு ஐயா அடிக்கடி சொல்லுவார். எண்ணம் தொடராது விட்டால் குறிக்கோள் போட்டு நம்ம என்ன குறிக்கோள் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் பட்டாத்தான் செயல்படும். ஆகவே இந்த உடலையும் மனசையும் செயலும் பக்குவப்படுத்துறது எளிய உணவு முன்னாடியே நம்ம தெரிவிச்சும் இருக்கிறோம். இருந்தாலும் அது பக்குவமாக எடுத்துன்னு சொல்கிறோம். காலை உணவுகள் எதுவுமே உடனே செரிமானமாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராத்திரி போட்டு தூங்கியிருக்கோம். தூங்காமல் இருந்தவர்களுக்கு மீண்டும் தாமதமாகி தான் செரிமானமாகும். ஏன்னா அவங்க செயல்படுறது கம்மியாகும் தூக்கம் கேட்டான். அதனால அதுக்காக எத்தனையோ தானிய வகைகள் வந்தது. அதில் ஒரு தானியம் சும்மா ஒரு 1/4 லிட்டர் கூழ் கல்லுப்பு அவள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இப்பவும் சொல்கிறோம். சுத்தமான வெள்ளையவளே போடுறோம். உங்கள் தேவையான அளவு போடுறோம். இன்றைக்கு இருக்கிற பக்குவத்தில் ஒரு வெங்காயத்தை 2 அறுத்து போட்டு ஒரு 7 வெங்காயத்துலேருந்து 10 வெங்காயம் 7 வெங்காயம் உறுதியாக போடணும். 6 ஆதாரங்கள் உச்சம் 1 7 அந்த கணக்கு வச்சுக்கணும். 2 போட்டு 14 ஆச்சு. அவள் மேலே பருவில் போட்டோம். கரும்பு சக்கரை கருப்பாக இருக்கும். ஏன்னா அதில் ரசாயனம் கலக்காமல் சுத்தமாக இருக்குது. அதுவும் அந்த வெங்காயம் அவள் மேலே பருவில் போட்டோம். சுத்தமான நல்லெண்ணெய் டீ கரண்டி அளவு ஒரு 1/4 கரண்டி நேரில் விட்டு அது மூடுற அளவுக்கு பச்சை தண்ணினா காய்ச்சாத தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிடத்தில் ஊறிடும். அந்த கூழையும் குடிச்சிட்டு காலை வேலைகள் எல்லாம் முடித்து ஆகாரத்துக்கு இந்த கூழையும் அளவாக வாயில் வச்சு சப்பி சாப்பிடணும். சப்பினா நம்ம என்னன்னா உமிழ்நீர் நிறைய சுரக்கும். உள்ளே எவ்வளோ போனாலும் வயிறு ஒப்பல் கொடுக்காது. போக போகவே செரிமானம் ஆகிட்டோம்னா அப்புறம் அந்த அவளும் நல்லா பிசைஞ்சு வாயில் போட்டு அதையும் அப்படி சப்பளிச்சு மென்று சாப்பிடுங்க. அந்த கையெல்லாம் நல்லா நக்கி சப்பி கழுவி அந்த தண்ணி குடிங்க. கோச்சம் பார்க்காருங்க வெக்கம் மற்றவங்க எதாவது இத்தனையும் சாப்பிட்டா அதனுடைய ஜீவ சத்துகள் மாதிரி அந்த கையை கழுவி அந்த இந்நேரம் அந்த கையில் தான் சாப்பிட்டோம். அந்த உணவை தான் சாப்பிட்டோம். அந்த கிணத்தால் தான் சாப்பிட்டோம். இப்போ நக்கின சத்துன எச்சைன்னு சொன்னால் அது சாப்பிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க. எங்கள் தாத்தாவங்கெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேலே வந்தால் கடைசி வரைக்கும் நோயெல்லாம் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை திக்கினூடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு குறைக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. திக்கினூடு சாப்பிட்டு 5 விரல் உள்ளே போன மாதிரி வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் பஞ்சபூத தத்துவத்தை வச்சு தான் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலை வாசல் சிறுநீர் வாசல் உபதரம் இருக்காது. சிறுநீர் உபதரம் இருக்காது. மலம் உபதரம் இருக்காது. மலம் கட்டினால் கபம் கட்டும். கபம் கட்டினால் வாய்வு கட்டும். எல்லாத்தையும் இப்படி கட்டிட்டா உடம்பை இட்டு கட்டி போகும். மூச்சு போகிறதுக்கு சிரமமாயிரும். எல்லாம் கதை இங்கே வந்து கவம் அடிச்சுட்டா மூச்சு மேலே எப்படி வரும்? உடனே நம்ம என்ன செய்யறோம்? மூச்சு திணறன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறோம். நம்ம தெரிவித்த மாதிரி செஞ்சோம்னா மலம் போனாலும் வாசல் விறுவிறுன்னு இருக்கும். ஒன்றுக்கு போனாலும் வாசல் விறுவிறுன்னு இருக்கும். வாய்வு கூடாது. வாய்வால் வர்ற நோய்கள் நீங்கும். பித்தத்தால் சூற்றால் வர்ற நோய்கள் நீங்கும். கபத்தால் வர்ற நோய்கள் நீங்கும். அவள் ஒரு பெரிய சத்துள்ளது. நல்ல சத்து. கரும்பு சக்கரை கபத்தை எடுக்கும். உள்ளே இருக்கிற கபத்தை மட்டுமல்ல மலத்தை நல்லா பிரித்து எடுக்கும் ஒரு சக்தி கரும்பு சக்கரைக்கு உண்டு. நல்லெண்ணெய் கபத்தை எடுக்கும். கண் ஒளி நல்லா தெரியும். காது இடைச்சலெல்லாம் இருந்து எடுத்துரும். பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை உபதிரங்கள் இருந்தால் நீக்கிடும். ஆண் தன்மை பெண் தன்மை ஆக்க சக்தி கொடுக்கும். நரம்புகளை ஊக்கப்படுத்தும். காயம்னா உடம்பு வெண்மைன்னு சுத்தம் நடத்த ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. அவளும் சூடு. இதெல்லாம் என்னன்னா நாடி நரம்பு சதைகளை முடிய கூட நல்ல பக்குவமாக வளர்த்தக்கூடிய சக்தி உண்டு. இதனால் ஏன்னா கழிவுகள் முழுக்க போயிட்டா உள்ள எந்த கசடும் தேங்காமல் இருந்தால் எந்த கட்டியும் வராது. எந்த கட்டி இருந்தாலும் கரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. நீராகாரமே பூரா கொண்டுட்டு போய் தண்ணி மாற இது கடைப்பிடிச்சி வாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த நோயாக இருந்தாலும் முறையாக நாம் தெரிஞ்சு இந்த உடம்பை பக்குவப்படுத்திட்டு சாப்பிட வேண்டிய உணவுகளை காலம் அறிஞ்சு முறையறிஞ்சு நம்ம உடம்பு நிலமஞ்சு தொழில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட ஆயுளோட அது பெருந்தகை உலக பொதுமறையார் திருவள்ளுவர் சொல்லிட்டார். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்துனர். அத்தால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெறிதுய்க்குமாறு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அறிந்தீத அற்றது போட்டு உணிந்து சந்திப்போம். நன்றி.